டேய் அமைதியாரா. டே 236 பிளாக் ஷிப் விக்கிற டே vlog. நானும் ஒரு half an hour பாத்துட்டு இருக்கேன். நாயெல்லாம் விடாம அழுதுட்டு இருக்கு. அப்படி எதுக்கு தான் நாய் அழுவுதுன்னு வெளியே போய் பாப்போம்னு போனேன். ஆக்சுவலா இந்த மாதிரி டைம்ல எனக்கு கொஞ்சம் வெளியே போறதுக்கு அல்ல இல்லதான். கொஞ்சம் பயங்கரமான ஏரியா தான் எங்க ஏரியா. இந்த தென்னை மரத்து கேப்ல நிலா பாக்குறப்போ பயங்கரமா தான் இருக்கு. இந்த பிளிங்க் ஆயிட்டு இருக்க லைட்ல அந்த மானு வேற எதையோ ஒன்றை பார்த்து ரொம்ப நேரமா அசையாம நின்னுட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க நின்று வீடியோ எடுக்க எனக்கு பொறுமை இல்ல. சோ ஐ அம் கோயிங் இன்சைட் ப்ரோ. கரெக்டா கரண்ட் வேற கட் பண்ணிட்டானுங்க. கொசு வேற சுத்து போட்டு பொளந்து கட்டுது. கைஸ் நைட்ல இருந்து வயிறு வலி சாம்பார் பக்கெட்ல ஓட்ட வந்துச்சு. கைஸ் நைட்ல இருந்து நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே எங்க அம்மா கிட்ட சொன்னேன். நைட் நாய் கொல்ச்சிட்டாங்க. ஆயத்தை வந்திருப்பாங்களாம். அப்போ இந்த ஸ்டொமக் பெயினை பத்தி கேட்டேன். இப்போ நைட் ஏதோ ஒரு அமானுஷம் நடந்திருக்கு. அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரம்மா. அதெல்லாம் பிரம்மனா இந்த வயிறு வலிக்கு காரணம் நைட் எங்க அம்மா சமைச்ச சாப்பாடு தான் நினைக்கிறேன். மீண்டும் சாம்பார் பக்கெட்ல ஓட்ட வந்துச்சு ப்ரோ. எங்க அம்மா வேற ஹாஸ்பிடல் வந்து பாக்க சொல்றாங்க. நான் வேற ஸ்கிரிப்ட் முடிச்சாதான் கிளம்பவே முடியும். எனக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிடல் போதான் லீவ் போட்டேன். என்னோட வாட்சை சரி பண்ணிட்டு வர சொல்லி எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். ரிசப்ஷனுக்கு கட்டிட்டு போனது என் தங்கச்சோட வாட்சி. சார்ஜ் போட்டு ஆனாயிடுமா, சோ அண்ணன் எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தியை சாப்பிட்டு ரூமுக்கு பார்சல் கட்டி கிளம்பிட்டேன். என்ன கிளைமேட்னே தெரியல, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஓகே திருக்கச்சூருக்கு பாய். அப்புறம் எப்போ வருவான்னு தெரியல. ஐ எம் கேம் டு தி ஹாஸ்பிடல். வண்டி அதுமா எவ்வளவு டிராபிக் தெரியுமா? வீட்ல நைட்டியோட இருந்தவங்க இங்க நர்ஸ் காஸ்டியூம்ல இருக்காங்களா, எங்க அம்மா தான். வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்தா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. பாடி பயங்கரமா ஹீட் ஆனதுனால ஸ்டொமக் பெயினாம்பா. சாம்பார் பக்கெட்டுக்கும் சேர்த்து மாத்திரை கொடுத்தாரு. சாப்பிட்டு மாத்திரையை போட்டு டேக் ரெஸ்ட்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஒரு புறா வளர்க்குற பையனுக்கு தான் ஒரு புறாவோட கஷ்டம் புரியும். ஒரு குட்டி புறா பறக்க முடியாம ரோட்டு ஓரத்துல ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்துருக்கான். அவனுக்கு வேற அடிபட்டு எப்படி எடுத்துட்டு போறது தெரியல. பேக்ல போட்டு ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். உயிரோட தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச மாத்து மருந்தெல்லாம் வச்சு அடிப்பட்ட இடத்துல மஞ்சள் குழைச்சு வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் யூ ப்ளீஸ் மூவ்? டேய் ஓரங்கடா. உடைச்ச கடலை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிடல. சாப்பிடு உனக்குதான். அவன் சாப்பிடவே இல்ல. ரொம்ப பயந்துட்டு இருக்கான் போல. ரோமியோ ஜூலியட் இருந்த கூண்ல விட்டுருக்கேன். அவன் உயிரோட இருக்கானா பாப்போம். வாய்ஸ் எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ண உட்காந்துட்டான். பக்கெட்ல இன்னும் கொஞ்சம் ஓட்ட இருக்கு. என் அம்மா சுட்ட சப்பாத்தியை சாப்பிடறேன். அதுவே இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. மம்மி எதனா ஆச்சுன்னா நீ கண்டா என்கிட்ட. சரியாயிடும் நம்பிக்கிறேன். சரியாயிடும் நம்பிக்கிறேன். சரியாயிடும் நம்புறேன். டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரையை போட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். சாம்பார் பக்கெட்டி ஓட்ட விழுந்த மேட்டர் தெரிஞ்சு வீடியோ கால் பண்ணி கலாச்சிட்டு இருந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் தி வீடியோ. எங்க அம்மா போய் என்ன லெமன் ஜூஸ் குடிக்க சொல்றாங்க. இந்த எரும மாடுனால என் ஒயிட் டி-ஷர்ட் ஃபுல்லா மஞ்சள் ஆயிட்டு இருக்கு. நான் போய் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு வந்தேன். எப்பலாம் நான் துணியை துவைக்கிறேன்னு வாஷிங்ல போடுறனோ, நான் துணி போடும்போது தான் மழை வரணுமா? மழை பொளந்து கட்டுது. இன்னைக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். ரிஷபம் முயற்சி. நீங்கள் ஒரு படம் போல இருட்டில் பிரகாசிப்பீர்கள். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் வேற எங்க கிடக்குதுன்னு தெரியல. இருட்டுல பிரகாசிக்க போறேன் நானு. வெளியே ஒரு பக்கம் பயங்கரமா பிரகாசிட்டு இருக்கு. மழை நிக்கிற மாதிரி ஒரு அறிகுறியுமே தெரியல. இவன் நைட்டு வெளியே இருந்தா குளிர்லயே போய் சேர்ந்துருவான். புடிச்சு பொட்டியில போட்டு வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு வேற ஊர்ல இருந்து பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கான். நாளைக்கு டியூஸ்டே வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கலாம். ஓகே நன்றி வணக்கம். எல்லாம் போயிட்டு வாங்க. டாடா. நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே.